ஹிம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையீதுல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அமாபாத். கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் கடந்த ஒரு வாரமாக மக்காவில் இருப்பதனாலும் உம்ரா பயணத்தில் பிஸியாக இருந்ததுனாலும் சில விஷயங்களை ரெக்கார்டிங்க்கு வசதியான தோதுவான இடங்கள் அமையாதனாலும் சில முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இப்போ தான் அந்த வாய்ப்பை கொடுத்தான், வசதியை கொடுத்தான். அதை உங்கள்கிட்ட பேசிக்கிற சில விஷயங்களை பேசுகிறோம். முக்கியமாக என்னென்னா, இப்போது ஏற்பட்டிருக்கூடிய யூத நஸ்ரானிகளுடைய கூட்டணிக்கும் இஸ்லாமிய கூட்டணிக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய போர், மிகப்பெரிய வார். இதில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பித்தது. இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணியாக மாறி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அடிக்க ஈரான் ஒரு தனி நாடாக நின்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அடித்து கொண்டிருக்கின்றது. கூட யூதர்களை நஸ்ரானிகள் மட்டுமல்ல, இடையில முனாஃபிக்குகளையும் ஈரான் அடித்து கொண்டிருக்கின்றது. அருமைக்குரியவர்களே, இதில் நாம் ஒரு பெரிய படிப்பினையை கற்றுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், மூமின்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 2 வருடங்களாக காசா என்ற ஒரு சின்ன பகுதியை, குறிப்பாக பச்சிளம் குழந்தைகளை குறிவைத்து அநியாயமாக கொத்து கொத்தாக கொன்று குவித்து, பெருநாள் அன்னைக்கு, நோன்பு ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக அகதி முகாமில் நிற்கிறாங்க. அந்த மக்களை சுட்டுக் கொள்கிறார்கள் அநியாயக்கார பாவிகள். பெருநாள் அன்னைக்கு சோறு சாப்பாடு வாங்குறதுக்காக அகதி முகாமில் போய் சாப்பாடு வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. அவங்கள சுட்டுக் கொள்கிறாங்க பாவிங்க. அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. இந்த சவுதியோ இல்லை எகிப்தோ இல்லை கத்தாரோ இல்லை துபாயோ, இந்த மானங்கட்ட அரபு நாடுகள் யாரும் ஒரு மூச்சை திறக்கிறது கூட ஏண்டா பாவி அடிக்கிற அப்படின்னு கேட்கறது எங்களுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தனி ஆண் மகனாக நின்று இன்னைக்கு ஈரான் இஸ்ரேலை அடிக்கும் பொழுது, அன்றைக்கு காசா மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பாதிப்பு டெல் அவீவில் நடக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன குளிர்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. ஏன்னா டெல் அவீவ்ங்கிறது எந்த மாதிரி நகரம் சொன்னால், நான் பலமுறை டெல் அவீவ் போனதுனால சொல்கிறேன். பலமுறை டெல் அவீவ் போயிருக்கேன், பலமுறை மொசாதுடைய தலைமையகத்தை பார்த்துருக்கிறேன், மத்திய தரக்கடல் பகுதி போயிருக்கேன், ஹைஃபாவுக்கு போயிருக்கிறேன், யாஃபாவுக்கு போயிருக்கிறேன். பல நேரங்களில் நான் டெல் அவீவுக்கு போயிருக்கேன். அப்படி வானளாகவே உயர்ந்து நின்ற நகரங்கள், அப்படியே பாதுகாப்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நகரம். எங்களை யாரும் சீண்ட முடியாது, நாங்கள் தான் எல்லாத்தையும் அடிப்போம், எவனும் எங்களை தொட முடியாது என்ற இருமாப்போடு இருந்த அந்த யூத அநியாயக்கார பாவிகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த பெரிய தண்டனை தான். அல்லாஹ்வுடைய வாரியர் தான் இந்த ஈரான், அல்லாஹ்வுடைய வீரர்கள். ஹிஸ்புல்லா, இவங்க ஹிஸ்புல்லா தான் ஈரான். இன்னைக்கு உலக முஸ்லீம்களை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த நாடு இஸ்ரேல். நீங்க பாருங்க, அமெரிக்கா பாருங்க, கத்தாரை தன்னுடைய அடிமையாக பயன்படுத்தி. கத்தார் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடு. சொல்லப்போனால் கொஞ்சம் இஸ்லாமிய உணர்வுள்ள நாடு. மற்ற அரபு நாடுகள்ல இருந்து, துபாயை விட, சவுதியை விட, எகிப்தை விட, பஹ்ரைனை விட கொஞ்சம் இஸ்லாமிய உணர்வுள்ள நாடு கத்தார். ஆனால் அந்த கத்தாரியை மிரட்டி அங்கே கொண்டு தன்னுடைய இராணுவ தளவாடத்தை அமெரிக்கா வைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன அவசியம்? எதுக்காக கொண்டு வைக்கணும்? ஒரு மத்திய, அதாவது வளைகுடா நாடுகளுக்கு மத்தியிலே, அரபு நாடுகளுக்கு மத்தியிலே, முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நஸ்ரானியுடைய இராணுவ தளவாடம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கத்தாரை மிரட்டி கத்தாரில் ஒரு இராணுவ தளவாடத்தை வச்சிருக்கான். பஹ்ரைனை மிரட்டி பஹ்ரைனில் கொண்டு வந்து தன்னுடைய கடல் படையுடைய தளத்தை வச்சிருக்கான். சவுதியை மிரட்டி சவுதியுடைய புனித பூமியில ரியாதில் தன்னுடைய இராணுவ தளத்தை வச்சிருக்கான். அவனுடைய இராணுவ கேம்ப் இருக்கிற இடத்துல மட்டும் எல்லா ஹராமும் அனுமதி, மது அனுமதி, விபச்சார அனுமதி, எல்லா அனுமதி இந்த சவுதி கொடுத்து வச்சிருது அவனுக்கு. இப்படி முஸ்லீம் நாடுகள்லாம் மிரட்டி தன்னுடைய இராணுவ தளவாடங்களை முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து இந்த நஸ்ரானி அமெரிக்காவுக்கு? இவரெல்லாம் முனாஃபிகா தானே மாறிட்டானுங்க. ஏன் எந்த நேரத்தில் நான் அரபு நாடு, எந்த முஸ்லீம் நாட்டையும் அடிக்கிறதுக்கு தேவைனாலும் உன் தளத்தை பயன்படுத்திப்பேன், அதான நோக்கம். அப்போ ஒரு முஸ்லீம் நாட்டையே அடிப்பதற்கு இன்னொரு முஸ்லீம் நாடு ஒரு நஸ்ரானிக்கு உதவி செய்யறான். அதை பத்தி இதுவரைக்கும் யாரும் பேசல. இந்த கேடுகட்ட அரசியலை பத்தி இதுவரைக்கும் யாரும் இந்த கேடுகட்ட அரசியலை பத்தி பேசல. இந்த அரபு நாடுகள் அமெரிக்காட்ட மண்டிட்டு கிடக்குதே, இந்த சவுதி அமெரிக்காவோட ஷூ நக்குறானே, யாரை பத்தி பேச தயாரா இல்லை. இன்னைக்கு ஈரான் ஒரு தனி மனிதனாக நின்று, ஒரு தனி வீரனாக நின்று, அல்ஹம்துலில்லாஹ் அமெரிக்கா கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கிறான். இன்னைக்கு தேதி 24ஆம் தேதி ஜூன் 24. நேற்று என்ன பண்ணா, முந்தானத்து அமெரிக்கா வந்து ஈரான்ல 2 குண்டை தூக்கி போட்டு நான் அவங்களுடைய அணு உலையெல்லாம் அழிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கு ஈரான் நக்கலா பதில் சொன்னா, முதல்ல குண்டு போட கத்துக்கப்பா அப்படின்டா. முதல்ல குண்டு போட கத்துக்க, எங்க போடுறேன்னு சொல்லி. அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம போட்ட இடம் சரியில்லை, அணு உலை நினைச்சு எங்கேயோ போட்டு வந்துட்டோம், அவன் அணு உலை பத்திரமா இருக்குது அப்படின்னு முடிச்சுட்டு, இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றான், நான் சீஸ் ஃபயருக்கு வர்றேன், சமாதானமா போயிடலாம், நான் செஞ்ச தப்பு தான், சமாதானமா போயிடலாம்
அல்ஹம்துலில்லாஹ், அமெரிக்காவினுடைய வாயால் நான் செய்த தவறு என்று ஒப்புக்கொள்ள வைத்த ஒரு வீர நாடு ஈரான். அருமைக்குரியவர்களே, பலஸ்தீன்ல கஸா மக்களை 2 வருஷமா கொத்து கொத்தா அப்பாவி மக்களை கொள்ளும் பொழுது எந்த அரபு நாடும் வாய் திறக்கல. ஆனால் ஈரான் என்ன பண்ணா, அவன் நேரடியாக தலையிடாவிட்டாலும் அவனுடைய மறைமுக படைகளை வைத்து ஹிஸ்புல்லா, ஹவுதி என்ற தன்னுடைய மறைமுகமான படைகளை வைத்து ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ண வச்சான். நடந்துச்சா இல்லையா? ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா ஹெல்ப் பண்ணாங்க, ஹமாஸுக்கு ஹவுதி ஹெல்ப் பண்ணாங்க. ஹமாஸ் மட்டும் தனியா நின்று இருந்தா இன்னைக்கு அவன் இப்ப இவன் சொன்னா பாருங்க, நெத்தன்யாஹு சொன்னா பாருங்க, போற ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல காசா ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பேன்னு சொல்லி. ஒரு வாரம் இல்ல, குறைஞ்ச ஒரு வருஷத்துல ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பான். ஆனா அல்ஹம்துலில்லாஹ், ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஹிஸ்புல்லா சப்போர்ட் யாரு? ஈரானுடைய ஆயுதங்கள். ஹமாஸுக்கு ஹவுதி சப்போர்ட் பண்ணாங்க யாரு? ஈரானுடைய ஆயுதங்கள். அந்த சப்போர்ட்லாம் இருந்ததுனால ஹவுதி வந்து செங்கடலை மறிச்சாங்க. செங்கடலை மறிச்சு ஒரு அமெரிக்க கப்பல் போக விடல, ஒரு யூத கப்பல் போக விடல. இதெல்லாம் நடந்ததுனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் 2 வருடங்களாயும் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அந்த கஸா மக்களுடைய ஈமானுடைய உணர்வு இன்னைக்கு காசாங்கிற உடம்பு, காசாங்கிற பகுதி உயிரோட வாழ்ந்து இருக்குது. காசா மக்கள் இன்னைக்கு ஹயாத்தாவது இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய உதவி, 2வது ஈரானுடைய மறைமுக சப்போர்ட், மறைமுக செஞ்சுச்சு. ஆனா எந்த அரபு நாடுகளாவது நீ நேரடியாக செய்ய வேண்டாம், ஈரான் செஞ்ச மாதிரி மறைமுகமாக செஞ்சீங்களா? ஒரு போராளி குழுக்களை உருவாக்கி, ஒரு கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி அவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணீங்களா? எந்த அரபு நாடு செய்யலையே, யாரும் வாய் திறக்கலையே. அருமைக்குரியவர்களே, நம்ம ஊர்ல உள்ள அரபு நாடுகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அரபு நாடு முட்டிகளும் சவுதி முட்டிகளும் வாய் திறந்து ஒண்ணுமே பேசலையே அந்த நேரத்தில். ஆனால் ஈரான் சப்போர்ட் பண்ணிச்சு. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஈரான் தான் அரபு நாடுகளை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய ரவுடித்தனத்தினாலும் தன்னுடைய கட்ட பஞ்சாயத்தனத்தினாலும் அரபு நாடுகளை மிரட்டி பணிய வைக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்குது ஈரான். இஸ்ரேல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடி அடிச்சிருக்குது. டெல்லவிலாம், அதாவது அரசியல் தெரியாதவங்க, கூமுட்டைங்க, கிணத்து தவளைங்க என்னமாச்சும் உட்காந்து பேசுவாங்க. ஈரானுக்கு வந்து அக்கீதா சரியில்லை, அவன் ஷியா, அவன், இதெல்லாம் கூமுட்டைங்க பேசுற பேச்சு. நான் சொல்லுவேன், கிணத்து தவளைகள் பேசுற பேச்சு. உலகளாவிய இந்த அரசியல் சூழ்ச்சிகளை அறிஞ்சவங்க இப்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஈரானுக்காண்டி சந்தோஷப்படுவாங்க. உலகளாவிய அரசியல் சூழ்ச்சி என்னென்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கான், இஸ்லாத்தை எப்படி தடைப்பட்டு இருக்கான், இஸ்லாத்தை எப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இஸ்லாத்தை வளர விடாம, முஸ்லீம்களை வளர விடாம, முஸ்லீம் நாடுகளை வளர விடாம என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க யூத நஸ்ரானிகளும். இதையெல்லாம் விசாலமான விரிவான ஆராய்ச்சி சிந்தனையோடு பார்த்தவர்களால் இந்த ஈரான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை இப்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் அக்கிதா லொட்டு, அவன் தலப்பா சரியில்லை, அவன் போட்ட தொப்பி சரியில்லை, அவன் தாடி சரியில்லை, இப்படிலாம் கிறுக்குத்தனமா பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். வேதனையா இருக்குது பார்க்கும் பொழுது. இதையும் நான் சொல்லுவேன், ஒரு வகையில் யூதருடைய சூழ்ச்சி தான் இது. எப்படி அரபு நாடுகளை பிரித்தார்களோ, சூழ்ச்சி செய்த அரபு நாடுகளை பிரித்தார்களோ, சூழ்ச்சி செய்த அரபு நாடுகள் அதிகாரத்தை மறைத்தார்களோ, முடக்கினார்களோ, அதுபோன்று ஆன்மீக ரீதியாக உலக மக்களுடைய சப்போர்ட் ஈரானுக்கு வந்துவிடக்கூடாது, உலக மக்களுடைய துவா ஈரானுக்கு வந்துவிடக்கூடாது என்று யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இந்த ஷியா சுன்னியுடைய ஃபித்னாவை பெருசாக்கி, அவன் இதுக்கு முன்னாடி உலமாக்களை கொண்டு இருக்கிறான், இதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டு இருக்கிறான், ஈரான் அங்க அப்படி பண்ணியிருக்கிறான், இங்க இப்படி பண்ணியிருக்கிறான், அவன் ஷியா கொள்கை, அவன் ஷியா கொள்கை, பயா கொள்கை, எல்லாம் இருக்கட்டும். ஷியா கொள்கை நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஷியா கொள்கை வழிகட்ட கொள்கை. இந்த நேரத்திலே அந்த ஈரானை பாதுகாப்பதற்கு பலஸ்தீனுடைய கை முடங்கி போன, கால் முடங்கி போன, பிரெயின் டியூமர் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூளைச்சாலை பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி குழந்தைகளுடைய துவா போதாதா? ஈரானை பாதுகாப்பதற்கு அந்த மாதிரி துவா போதாதா? இந்த நேற்று கூட ஒருத்தர் ஹைதராபாத்ல கஸாவுடைய முஸ்லீம் ஒருத்தர் இஸ்ரேல் போட்ட குண்டுல அவருடைய 4 வயது பெண் குழந்தை மூளை பாதிக்கப்பட்டு பிரெயின் டியூமர் ஏற்பட்டு பாவம் ஹைதராபாத்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருடைய விசா முடிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாம யாரோ என் நம்பரை கொடுத்தாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு அது. யாரோ என்னோட நம்பரை கொடுத்தாங்களாம். எனக்கு அவர் மெசேஜ் அனுப்புறாரு, போட்டோஸ்லாம் அனுப்புறாரு. அனுப்பி இந்த மாதிரி எனக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அது கொஞ்சம் ரூபா தேவைப்படுது, கொஞ்சம் உடனே தான் ஹெல்ப் பண்ணுங்க, என் குழந்தையோட ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன் அவருக்கு. இப்படி யாருக்கு எத்தனை செய்தி வந்துச்சு தெரியல. இப்படி இந்த குழந்தை ஒரு சாம்பிள் நம்ம இந்தியாவுக்கு வந்துருது, ஹைதராபாத்துக்கு வந்துருது. என்னுடைய நம்பர் யாரோ கொடுத்துருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. 4 வயசு குழந்தை பார்க்கதே பரிதாபமானது, பிரெயின் டியூமர்ல பாதிக்கப்பட்டு. யாருனால? இஸ்ரேல் போட்ட குண்டுனால. இந்த மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த அநியாயங்களை பார்த்தவர்கள், நான் கஸால நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன். இந்த அநியாயங்களை பார்த்தவர்கள் கஸால பாதிக்கப்பட்டு கை முடங்கி, கால் முடங்கி, கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, கையை இழுத்துக்கிட்டு, காலை இழுத்துக்கிட்டு பைத்துல் முகத்தஸ் வாசல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பிச்சை எடுத்து கிடப்பாங்க. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஈரானுக்காண்டி துவா செய்வாங்களா, பத்வா செய்வாங்களா? ஈரான் லொட்டு சரியில்லை, லொசுகு சரியில்லை, அவன் அக்கிதா சரியில்லை, அவன் அதை சொல்றான், இதை சொல்றான், அவன் அப்படிலாம் சொல்லத்தான் செய்யறான், இல்லைன்னு சொல்லல. அவனுடைய கேடுகட்ட கொள்கையா இருக்கட்டும், மோசமான அக்கிதாவா இருக்கட்டும், இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமா இதெல்லாம்? இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமா? அருமைக்குரியவர்களே, ஈரானுக்காண்டி துவா செய்யுங்க.
அவனுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்யுங்க. ஏன் உங்க துவா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யா அல்லாஹ் ஈரானுக்கு நல்ல ஹிதாயத்தை கூட அல்ல, அவன் நல்ல தைரியத்தை கொடுத்த மாதிரி ஹிதாயத்தை கூட அல்ல. இன்னைக்கு அழிவார சக்திக்கு அநியாயக்கார சக்திகள் ரவுடிகள் யூசர் நஸ்ரானியுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். அல்லாஹ் அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்த ரப்பே, அவனுக்கு நேர்வழியை கூடிய அல்லாஹ், ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், துவா செய்யுங்க. இது குறை சொல்ற நேரம் ஈரானே. அல்லாஹ் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கான். அவன் மனப்பூர்வமா ஈரானுக்கு துவா செய்ய வேண்டாமா? நம்ம யாரும் ஆயத்துல்லா ஹுமேனி, அலி ஹுமேனி எல்லாரும் தலைவராக ஏத்துங்க, அவரை ஹலீஃபாவை ஏத்துங்க, அவற்றை பைய செய்யுங்க, யாரும் சொல்லல. அவரோட நேர்வழிக்கான ஹிதாயத்தை துவா செய்யுங்க. எந்த பொட்ட பயலுக்கு தைரியம் இல்லையே, அரபு நாட்டு எந்த பொட்ட பயலுக்கு தைரியம் இல்லையே. நாங்க குசு விட்டா கூட சவுதியை கேட்டு தான் குசு விடுவோம். பெருனா பெற பார்த்தாலும் சவுதியை பார்த்தா பெற பார்ப்போம். நாங்க சவுதியை பார்த்தா பெருனா கொண்டாடுவோம். எல்லாம் சவுதி சவுதி சவுதிட்டு சவுதிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய எவனுக்கு அந்த தைரியம் வரலையே. அவனுக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுத்துருக்கானே, வீரத்தை கொடுத்துருக்கானே. இந்த பாருங்க, நேற்று இன்னைக்கு காலையில் 24ஆம் தேதி காலையில பேசுறேன். இன்னைக்கு காலையில ட்ரம்ப் அறிவிக்கிறான் சீஸ் ஃபயர், நான் போற நிறுத்திக்கிறோம், போதும், நீ அடிச்சிட நானும் அடிச்சிருக்கிறான். ஆயத்துல ஹுமேனி சொல்றாரு, வேலையை பாடுறா, நான் அடிக்கத்தானே செய்வேங்கிறாரு. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய கண்ணியம் இல்லையா? இது இஸ்ரேல் இதுவரைக்கும் என்ன பிம்பத்தை உருவாக்கிச்சானோ அது பூரா தவிடுபடி ஆகி போச்சுல. அயன் ட்ரோம் தவிடுபடி ஆகி போச்சு. மொசாது தலைமையகத்துல குண்டு விழுந்துருச்சு. டெல்லவியூல அலறி அடிச்சு ஓடுற மக்கள். அருமைக்குரியவர்களே, இது வரைக்கும் டெல்லவியூவை எப்படி உருவாக்கி வச்சிருந்தா, இதை மாதிரி ஒரு சேஃப்டியான நாடு உலகத்திலே கிடையாது சொல்லி வச்சிருந்தான் இஸ்ரேல். யூதர்களே எல்லா நாட்டு மக்களுக்கு வாங்க, அங்க வாங்கினா எல்லாம் வந்து குமிஞ்சான். இப்ப அலறி அடிச்சுட்டு ஓடுறான், ஏர்போர்ட்டை மூடுறான். போய் நெதன்யாஹூ இங்க வராத, டெல்லவியூ ஏர்போர்ட்டை மூடுறான், ஏர்போர்ட்ல ஃபிளைட்லாம் இயக்காதீங்க அப்படிங்கிறான். மக்கள் கடல் வழியா தப்பிச்சு ஓடுது, போட்டு வழியா தப்பிச்சு ஓடுது. இதுதானே இஸ்லாத்துக்கு கிடைச்ச வெற்றி. இவ்வளோ காலமா அநியாயம் பண்ணி அடிச்சவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஆறுதல் இல்லையா இது? அடி வாங்கின மக்களுக்கு அவங்க பட்ட காயத்துக்கு ஒரு அழகான மருந்து இல்லையா இது? அந்த காயத்தை பார்த்து நம்மை போன்ற மக்கள் வேதனைப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகான உதவி அல்ல அது? இது அழகான மருந்து அல்லவா இது? இந்த நேரத்தில் கொள்கை சரியில்லை, நீ அவனுக்கு கொண்டு இருக்க, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுன்ன ஜமாத் ஆளுங்களை கொண்டு இருக்க, அது பண்ணிருக்க, இது பண்ணுங்க, எல்லாம் பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இப்ப அவனை மன்னிப்போம், அவனை ஹிதாயத்துக்கான துவா செய்வோம். அல்லாவே ரப்பே, அவனுக்கு கொடுத்த மாதிரி தைரியத்தை எல்லா அரபு நாள் கூடல, ஒற்றுமையை கூடல, துவா செய்வோம் அவனுக்கு. இப்ப குறை பேசுற நேரமா? கிணற்று தவளைகள் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உலகளாவிய அரசியல் சூழ்ச்சிகளை ஆராய்ந்தவர்கள், உலகளாவிய அரசியல் சிந்தனையோடு பார்ப்பவர்கள், உலகளாவிய அளவிலே இஸ்லாத்தை முடக்குவதற்கும் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் யூத நஸ்ரானிகள் என்னென்ன சூழ்ச்சிகளை, எந்தெந்த முனாஃபிக்களை வைத்து, கத்தாருங்கிற முனாஃபிக்கு, எகிப்துங்கிற முனாஃபிக்கு, பஹ்ரைன்கிற முனாஃபிக்கு, துபாய்ங்கிற முனாஃபிக்கு, சவுதி அரேபியாங்கிற முனாஃபிக்கு, எல்லா முனாஃபிக்குகளை வைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இஸ்லாத்தை வைத்திருந்த யூத நஸ்ரானிகளுடைய கண்ணில் விரல ஒட்டி ஆட்டின இந்த ஈரானுக்கு உண்மையான முஸ்லீம்கள் துவா செய்வாங்களா, இல்ல குறை சொல்லுவாங்களாங்க? இஸ்லாத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஆர்வம் கொண்டவர்கள் துவா செய்வாங்களா, இல்ல குறை சொல்லுவாங்களா? இனிமேலாவது நீங்க தயவு செஞ்சு யாரும் குறை சொல்லாதீங்க. இல்ல வாயையும் எல்லாத்தையும் பொத்திட்டு கம்முன்னு உட்காந்துருங்க. வேதனையோட சொல்றேன், எல்லாத்தையும் பொத்திட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருங்க. அந்த மக்களுக்கான துவா செய்யுங்க. அவளை பத்தி அவதூறு பேர் போயிட்டு இருக்காதீங்க. பாருங்க, நீங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இஸ்ரேல்ல 4 குண்டு விழுந்த உடனே அந்த மக்கள் அலறி அடிச்சுட்டு வேற நாட்டுக்கு ஓடுறான். ஈரான்ல இத்தனை குண்டு போட்டான், மக்கள் உறுதியா இருக்கிறாங்க, அரசு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் மக்கள் அரசு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்நாட்டு கலவரத்தை ஏற்பட முயற்சி பண்றான். ஒரு பக்கம் அசர்பைஜான்ங்கிற முனாஃபிக் ஈரான் பக்கம், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ங்கிற முனாஃபிக், எல்லா முனாஃபிக்களையும் வச்சு அங்க ஈரான்ல குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றான் யூத நஸ்ரானி. அல்ஹம்துலில்லாஹ் ஏற்படுத்த முடியல, அவனால வெற்றி பெற முடியல. அதுல அந்த மக்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஈரானுக்கு சப்போர்ட், நல்ல அடி நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க. இஸ்ரேல் நடக்குது, அலறி அடிச்சு ஓடுற 4 குண்டு விழுந்த உடனே. இதுதான் ஈமான் குஃப்ருக்குள்ள வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே 4 குண்டு கத்தார்லயும் துபாயில இருந்தா நிச்சயமா துபாய் எத்தான் செல்லா ஷாப்பிங் மாலை மூடிட்டு, புர்ஜ் கலீஃபா மூடிட்டு, துபாய் மன்னரே ஒரு நாள் ஓடி போயிடுவான் முனாஃபிக் பயலுங்க. 4 குண்டு துபாயில விழுந்தா துபாய் ஓடி போயிடுவான், காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவான். 4 குண்டு சவுதியில ரியாதுல விழுந்தா ரியாத் மன்னம் கோட்டையை மூடிட்டு தன்னுடைய அரண்மனை மூடிட்டு ஓடி போயிடுவான். இதான் இன்னைக்கு இந்த ஆண்மையற்ற முஸ்லீம்களுடைய அழகு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரானுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கான். நம்ம அதோட துஆ செய்வோம், யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தையும் கூட அல்லாஹ். அவனுடைய கொள்கைகளுக்கு சின்ன சின்ன குளறுபடி இருந்தா அந்த குளறுபடியா சரி பண்ணி அவன் உண்மையான முஸ்லீமா வாழ செய்ய அல்லாஹ். மற்ற அரபு நாடுகளுக்கு அல்லாஹ் தைரியத்தை, அவனுக்கு இருந்த மாதிரி தைரியத்தை இவனுக்கு கூட அல்லாஹ். யூத நஸ்ரானை அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ், டெல்லவியூ அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ், இஸ்ரேல் அழிச்சு நாசமாக்கி அல்லாஹ். கொஞ்சம் அநியாயமா பண்ணாங்க, கொஞ்சம் அநியாயமா பண்ணா. எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நான் நேரில் பார்க்கிறேன், வருஷம் நேரில் பார்த்தனால ஏற்பட்ட வேதனை. இதெல்லாம் அவனுக்கு பண்ண அநியாயத்தால் நேரில் கண்ணால பார்த்தவன். சும்மா கிணத்து தவளையா உட்காந்துக்கிட்டு 4 புத்தகத்தை படிச்சுட்டு கிதாப் படிச்சுட்டு இந்த வேதனை தெரியாது. அவன் அக்கிதா சரியில்லை, லொட்டு சரியில்லை, லொசுக்கு சரியில்லை, அன்னைக்கு அவங்கள கொண்டா செஞ்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சு இல்லை சொல்ல வரல. நாம அலி ஹுமேனி அவனுடைய தலைவராக நம்முடைய ஹலீஃபாவை ஏத்துக்கலையே, உன் பின்னாடி நாங்கள் பயிர் செஞ்சு வரோன்னு சொல்லலையே, நீ சொல்ற ஷியா கொள்கை சரியான கொள்கைன்னு சொல்லலையே. அருமைக்குரியவர்களே, இந்த மாதிரி நேரத்தில் இந்த கொள்கை அக்கீதா மண்ணாங்கட்டி மணலாங்கட்டின்னு பேசுறவன் இஸ்லாத்திற்கு எதிரானவன். மூமின்களே அந்த மாதிரி அவளை புறக்கணிங்க. நீங்க துஆ செய்யுங்க ஈரானுக்கு.
இன்னும் அல்லாஹ் தைரியத்தை கொடுத்தா துவாசிங்க, அல்லாஹ் தரப்பு உதவி எடுத்துக்கான துவாசிங்க அவங்களுக்கு. அதோட சேர்த்து அவனுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை ஹிதாயத்தை கொடுத்தான, அக்கீதா நல்ல புத்தி கொடுத்தான துவாசிங்க. இதுதான் ஒரு மூமின் செய்யக்கூடிய சரியான வழியா இருக்கும். இந்த சவுதி முட்டி, இந்த சவுதிக்கு முட்டு கொடுக்குறவன், இந்த சவுதியில வர பணத்துக்கு நாக்க போட்டு அலைகிறவன், நாலு கிதாபுல திறந்து வச்சுக்கிட்டு நாலு கிதாபுல பார்த்துட்டு நாலு ரூம்ல உட்காந்துட்டு கிணத்து தவளையா உட்காந்துட்டு இருக்கிறவன், இவங்களெல்லாம் புறக்கணியுங்கள். இஸ்லாமிய உணர்வோடு, ஈமானிய உணர்வோடு, பரந்த சிந்தனையோடு நாம் உலக மக்களுக்கான துவா செய்வோம். இஸ்ரேல் அழிவதற்கான துவா செய்வோம். பலஸ்தீன் கஸா மக்களுக்கான துவா செய்வோம். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் கஸா உயிர்த்தலும், பலஸ்தீன் உயிர்த்தலும், பைத்துல் முகத்தஸ் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையில் முஸ்லிம்கள் எந்த விதமான இடையூறு இல்லாமல், தடையும் இல்லாமல் அங்கே போய் தொழுகிற நசீபை பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. முஸ்லிம்கள் வெற்றியை கொடுப்பானாக. ஈரானுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுப்பானாக, ஹிதாயத்தை கொடுப்பானாக. யூத நஸ்ரானி சக்திகளுக்கு அல்லாஹ் அழிவை கொடுப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.